மிஸ்டர் அருள் ஜோதி அரவிந்த் கே, வணக்கம். உங்க ஜாதகத்தை சொல்லுங்களேன், டைப் பண்ணி அனுப்புங்க. அருள் ஜோதி அரவிந்த் ஜாதகம் இருந்தா அதை அனுப்பி விடுங்க. நல்லா இருக்கு சார். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? ஓ, கருட புராணம். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி. இப்ப ஃபுல்லா பாத்தீங்களா? சரி சரிங்க. அருள் ஜோதி அரவிந்த், நீங்க வந்து இந்த ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன? உங்க கேள்வி என்ன? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. பண்ணுங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அதிகமா பார்க்கணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆமா ஆமா. அது வந்து ஒரு கிரகம், ஒரு மார்க்கெட்ல ஒரு கிரகம் ஒரு பாஸ் இருக்கு, ஒரு கிரகம் ஒரு கட்டம். சரிங்க சரிங்க. அதாவது உங்களோட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறீங்க. ஒரு தட்ட போனா இந்த கிரகம் இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொரு தட்ட போனா இல்ல இங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு குழப்பமா இருக்கு. இதுல நான் வந்து எதை ஏத்துக்கிறது அப்படின்றதானே உங்க கேள்வி. ரைட். அதாவது வாக்கிய கணிதப்படி. ஹலோ, அனுப்பி விடுங்க. நான் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுட்டு பலன் சொல்றேன். இப்ப நான் முதல்ல இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்கும். அதாவது வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல நமது முன்னோர்கள், அதாவது இதெல்லாம் சொல்லி வந்ததுதான். பொதுவா எல்லா பலன்களையும் பாடல்களாத்தான் பாடி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஜாதகம் இப்ப இன்னைக்கு மாதிரி நோட்டு போட்டு எழுதுறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது போல நோட்டு போட்டு ஜாதக கட்டம் மாதிரி போட்டு எழுத மாட்டாங்க. ஆனா இந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்த காப்பர், அந்த ஓலைகள்னு சொல்லுவாங்க, அதாவது தாமிர செப்பேடுகள்னு சொல்லுவாங்க, அதுல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கும் முன்னால உள்ள ஓலைகள், பனை ஓலைகள்ல இப்ப அந்த ஓலை சுவடின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சுவடிகள்ல எழுதியிருப்பாங்க. அதுக்கும் முன்னால கல்வெட்டுக்கள்ல எழுதி வச்சாங்க. கோவில்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இந்த ஜோதிட விஷயங்களை பண்ணாங்க. பாடல்களா பாடித்தான் பலன்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த கட்டங்கள் போட்டு எழுதுறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. இப்ப வந்து அதாவது வராகி மிரர் இயற்றிய இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம்னு இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. அது வராகி மிரர் காலத்துக்கு பின்னால வந்தது. ஆரியப்பட்டாதான் இப்போ ஒரு 1000 வருஷத்துக்குள்ளர நமது ஜோதிட முறைய இப்ப இருக்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சாரு. அதை வந்து திருக்கணிதம்னு இப்ப ரீசெண்டா 1947களில் காஞ்சி சங்கராச்சாரியாரு பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல எல்லா ஜோதிடர்களும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது,
இந்த ஜோதிட முறையில இந்த கிரகங்களுக்கு வித்தியாசம்ன்றது ஒரு 17 நாளிகையோ என்னமோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதைத்தான் திருக்கணிதம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அது எதனால அந்த மாதிரி மாறுச்சுன்னு சொன்னா, நம்ம டைம் ஜோன் மாறுது. அதாவது இப்ப இருக்கிற ஆங்கில கடிகார முறை இருக்கு இல்லையா, அது முன்னொரு காலத்துல நாளிகை கணக்குல இருந்தது. இப்ப வந்து ஏஎம் பிஎம் அப்படின்னு டைம் ஜோன்ல இருக்கு. அந்த மாதிரி டைம் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த டைம் ஜோனை வச்சு இப்ப உதாரணமா நமக்கும் இந்த லண்டன் பக்கத்துல இந்த கிரீன்விச் அப்படின்னு ஒரு டைம் ஜோன் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதிலிருந்து உலகத்துல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் படி, அந்த பூமியினுடைய சுழற்சி கணக்குப்படி நமக்கு வந்து நியர்லி ஒரு 530 மினிட்ஸ், அதாவது 5 மணி நேரமும் 30 நிமிஷமும், சாரி 530 மினிட்ஸ்ன்ட்டேன், 5 மணி நேரமும் வித்தியாசம் இருக்கு. அங்க ஒரு மணி அப்படின்னா, அல்லது அங்க 12 மணி, சரியா 12 மணி கிரீன்விச்ல இருக்கும்போது நமக்கு இங்க 5:30 மணியா இருக்கும். அதாவது அதுல இருந்து 5:30 மணி நேரம் கூடுதலா இருக்கும். அந்த மாதிரி பிளஸ் 5:30 இருக்கும், -5:30 இருக்கும். இப்போ நாம வந்து அதுக்கு கிழக்கு பக்கமா இருந்தோம்னா அதுக்கு ஒரு டைம் வித்தியாசமா இருக்கும், 5:30 மணி நேரம். மேற்க இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி டைமை வந்து வகுத்து வச்சிருக்காங்க. இது வந்து சுதேசி மணின்னு சொல்றோம். இது வந்து வார் டைம்ல 2 தடவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிகண்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு வித்தியாசத்தின் பிரகாரம் நேரடியாக இந்த டிகிரி சுத்தமா கணக்கிடப்பட்ட அந்த கிரக அந்த நிலைகள் கொஞ்சம் வேறுபடத்தான் செய்யும். பழைய பஞ்சாங்கத்துக்கும் இப்ப இருக்கிற பஞ்சாங்க முறைக்கும் 1000 வருஷமா வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சாதாரணமா பழைய பஞ்சாங்க புத்தகம் வாங்கினீங்கன்னா கூட கிட்டத்தட்ட என்னுடைய 1935கள்ல இருந்து 30கள்ல இருந்து பஞ்சாங்கம் இருக்கு. 15 வருஷம் இந்த செட்டா வச்சிருப்பாங்க. அதுலயே பார்த்தாலே அதுல பாகை எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால எப்படி அந்த விஷயங்களை குறிப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. நிறைய வரலாற்றுல அழிஞ்சிருக்கு. நம்மளா ஒரு இதுல கிடைச்சது அதுல கிடைச்சதுன்னு பொதுமக்கள்கிட்ட சொல்ற விஷயங்கள் தான். ஆனா ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் தஞ்சை சரஸ்வதி மஹால்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஓலைச்சுவடிகள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு. நமது புராண இதிகாசங்கள் இது போன்ற இந்த பஞ்சாங்க முறைகள் இதெல்லாம் கூட அங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால அது ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கருத்து அப்படின்னு என்னட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து திருக்கணித முறையில தான் கணிக்கிறேன். ஒரு ஜாதகத்தை பொதுவாகவே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கணிக்கக்கூடிய முறைகள் எல்லாமே திருக்கணித முறையில தான் கணிக்கப்படுகிறது. பலன் சொல்லும் முறை மாறல. அது அன்னைக்கே அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். இப்ப பலன் சொல்லும் முறைன்னு எடுத்துக்கிட்டா சில விஷயங்கள் இப்ப புதுசா புகுத்தப்பட்ட இப்ப யுரேனஸ், நெப்டியூன், ஃபா இந்த மாதிரி கிரகங்களுக்கான அந்த காரகத்துவம், அதனுடைய பலாபலன்கள் இதெல்லாம் இந்த கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அதுல மாறுபடுது. அது மாதிரி கேரளா முறையில மாந்தி, அதுக்கான முழு தரவுகள் நம்மகிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கு. மாந்தி பத்தி ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒன்றும் ஜோதிடத்துல பலன் சொல்றதுனால தப்பிதம் வரப்போறது இல்லை. ஒருத்தரோட வாக்கு வந்து கணக்கு தப்பாவே இருந்தாலும் அவர் சொல்ற வாக்கு தப்பாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. கணக்கு தப்புனாலும் வாக்கு தப்பாதுன்றதுதான் ஜோசியக்காரனுடைய ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அவருக்கு இருக்கிற ஒரு, அது என்ன சொல்றது, அது திறமைன்னு சொல்ல முடியாது, இறைவனுடைய கொடுப்பினை. ஒருத்தர் கணிச்சு எல்லாம் பார்த்து
ரொம்ப கிளியர் கட்டா இந்த காலகட்டத்துல இது நடக்கும்னு சொல்லியிருப்பாரு, அது நடக்காம கூட போலாம். ஆனா இன்னொருத்தர் ஜாதகமே இல்லாம சொல்லுவாரு, அவர் சொன்னது பழிச்சிடும் அந்த டைம்ல. அதனால வாக்கு இப்படி இப்ப நீங்க கேட்ட கேள்வியை இப்படியும் எடுத்துக்கலாம். வாக்கிய கணிதம்னா இதைத்தான் அவங்க என்னமோ ஒரு கணிதத்தை மனசுல நிறுத்தி வாக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய கருத்து இதுதான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னும் சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க மெசேஜில். அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய மெசேஜ் போடுறாங்க, நான் எதிர்பார்க்கல. அதனால அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு எல்லாருக்குமான ஒரு பலனா உங்களுடைய அந்த ஜாதகங்களையும் அனுப்பி வைங்க. இப்போ உங்க ஜாதகம் உங்களுக்கு ஞாபகமா இருந்தா சொல்லுங்க, மனப்பாடமா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லக்னம்? யூடியூப்ல ஓ என்னோட அந்த போன்ல அனுப்பி இருக்கீங்களா? ஓ ரைட் ரைட். ஓ நீங்க அரவிந்த் பேசுறீங்களா? ஓ அதான் அரவிந்த் கேன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, சாரி. ஆமா உங்க ஜாதகம் இருக்கு. ஆமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் 29 கொஞ்சம் கேளுங்க. 29/11/1993 1:46 PM திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க. ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ரிஷப ராசி, மீன லக்கணம். சரிதானா? ரைட். இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு 3வது வீட்டுல சந்திரனும் கேதுவும் இருக்கு. 8வது வீட்டுல குருவும் புதனும் இருக்கு. 9வது வீட்டுல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த 4ம் இருக்கு. 12ஆம் இடத்துல சனி இருக்கு. இதுல சொல்லுங்க, கேளுங்க. ஆமா ஆமா அதுதான் இப்ப அந்த குழப்பத்தை தான் கேட்டீங்க இல்லையா? சுக்கிரன் 8ல இருக்கிறத எடுத்துக்கலாமா அல்லது இருங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கலாம். அதாவது சனி மகரத்துல இருக்கு. இதுல நீங்க அந்த நான் கணிச்ச இதுல சனி கும்பத்துல இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்க அனுப்புனதுல சுக்கிரன் 8ல இருக்கு, நான் கணிச்சதுல 9ல இருக்கு. இதுதான் பிரச்சனை. சரி, இப்ப சுக்கிரன் 8ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த 9ல இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில உங்களுக்கு உண்டான அந்த ஒரு சின்ன க்ளூ பலன் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு திருமணம் ஆகி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. உங்களுக்கு திருமணம் இன்னும் ஆகல. திருமணம் ஆகல, சரியா? ரைட். உங்க ஃபாதர் இருக்காரா? ஓ அதான் அந்த பித்ரு தோஷம்னு சொல்றாங்கல்ல, அது 9ஆம் இடத்துல பித்ரு தோஷம் கடுமையா இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லை. பொதுவா ஜாதகத்தை பார்த்துட்டு, அதாவது ஜாதக நான் அடிக்கடி இதை குறிப்பிட்டிருக்கேன். 5னில் இரவிகாரி அங்காரகனுடன் அரபு கூடின் துஞ்ச மாமன் உண்டென்று சொல்லவும் பேரும் உண்டோ, மிஞ்சியே இருந்திட்டாலும் மீளாது அவர் குடும்பம் பஞ்சுபோல் பறக்கச் செய்யும் பாலகன் பிறந்த பின்னேன்னு ஒரு பாடல் உண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். சாதாரணமா இது பஞ்சாங்கங்கள்லையும் கூட கிடைக்கும்.
இந்த பாடல் ஒண்ணு பெரிய அதிசயமான ஒரு பாடலை நான் பாடியில்லை. ஆனா என்ன இதுல சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகருக்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் அதுல லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல, பெரும்பாலும் இது கோச்சார பாடல்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா ராசிக்கு 5ஆம் வீட்டுல பிறக்கிறப்போ, ஜென்மத்தை எடுக்கிறப்போ, அதாவது இரவி காரி அங்காரகனுடன் அரவு கூடின்னு சொல்லியிருக்கான். சூரியன், காரினா சனி, சூரியன் சனி, அங்காரகன்னா செவ்வாய், சூரியன் சனி செவ்வாய், அப்புறம் அரவுன்னா ராகுவும் கேதுவும். இதுல ஏதோ ஒண்ணு, எப்பவுமே ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்டத்துல நிக்காது. ஏதாவது ஒண்ணு நிற்கும், இன்னொரு கட்டம் இன்னொன்னு வந்து அதற்கு சமசப்தமத்துல இருக்கும். அப்படி இருந்தா அந்த பையனுக்கு தாய்மாமன் இருக்க சான்ஸே இல்லையா. அதே அவர் என்ன சொல்றாரு அந்த பாடல்ல அடுத்த வரியில, மீறியே இருந்துட்டாலும் மீறாது அவர் கூட மிஞ்சியே இருந்துட்டாலும்னா ஒருவேளை இருந்துட்டாலும்ன்றாரு. அதாவது இருக்காதுன்றத உறுதியா சொல்லல. அதனாலதான் ஒருத்தர் உயிரோட இருக்காரா இல்லையான்றத ஜோதிடர் கேட்கும்போது அவர் இல்லைன்னு ஓங்கி சொல்லக்கூடாது. நான் இப்ப முதல்ல சொன்னேன் இல்லையா, அவரோட வாக்கு பலிதத்துல ஒருவேளை இருக்கிற ஆளை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதனால கூட அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுடலாம் இல்லையா. அதனால ஜோதிடர்கள் கவனமா கேட்டுத்தான் செய்யணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம கேட்கிறோம், நம்புறோம், கடவுள் மாதிரி நம்புறோம். உயிர் வாழ்றதுக்கு தான் போறோம். சாதாரண ஒரு கட்டி அவர் கேன்சர்ன்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு அந்த கட்டி கேன்சர் இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஒரு உயிர் பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ஜோதிடரோ ஒரு வழக்கறிஞரோ அல்லது ஒரு மருத்துவரோ, இவங்க 3 பேரும் ரொம்ப பொறுப்பா மக்களை அணுகணும், பதில் சொல்லணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதனால்தான் நான் உங்க அப்பா வந்து இருக்காரான்னு சந்தேகமா கேட்டனே ஒழிய இல்லைன்னு நம்ம உறுதியா சொல்லக்கூடாது. ஓ, கேதுவோட பொதுவா கேது வந்து ஒரு பலனை வந்து அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி சாஸ்திரம், அதாவது கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா அந்த ராகுவும் கேதுவும் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். மற்ற எல்லா கிரகங்களும், சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும், அதாவது 7 கிரகங்களுமே, அது மாந்தியா இருந்தாலும் சரி நெப்டியூனா இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். அப்ப ரெண்டு பஸ் எழுத்து வர மாதிரி எப்பவுமே ராகு கொஞ்சம் ஒதுங்கி போயிடும். கிராஸ் பண்ணி வந்தாலும் மோதாது. அப்படி எடுத்துக்கிறணும். ஏன் அப்படி எடுத்துக்கிறணும்னா, புராணத்துல சொன்ன மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது தலைன்றதுனால அதுக்கு கண்ணு இருக்கு. கண்ணு இருக்கிறதுனால அது பார்த்து ஒதுங்கி போயிடும்னு வச்சுக்கலாம். அதே விஷயம் கேதுவுக்கு அது ஒத்து வராது. கேது வந்து நேருக்கு நேரா மோதி எதிர்த்தாப்புல வர்றதையும் அழிச்சிடும், ஆக்சிடென்ட் பண்ணிடும் கேது. இப்போ நீங்க பிறக்கிறப்போ உங்களுடைய அந்த மாத்ரு ஸ்தானத்துக்கு உண்டான கிரகமான சந்திரன், அதாவது மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட டிகிரி படி அவர் வந்து எங்க இருக்கிறாருன்னு சொன்னா அதை தாண்டி போயிட்டார் அப்படின்னு நான் பார்த்த ஞாபகம். உங்க ஜாதகத்துல நான் பார்த்த ஞாபகம். அதாவது அதை விடுங்க, வாக்கியம் தான் சொல்லிட்டேனே முதல்ல. திருப்பி வாக்கியத்துல நிக்கிறீங்க.
இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறது திருக்கணிதப்படிதான். ஆமா, அதாவது 9 டிகிரி 17 மினிட்ஸ் 24 செகண்ட்ல கார்த்திகை 4ஆம் பாதத்துல கேது நிக்குது. சந்திரன் அதுக்கு தாண்டிருச்சு, ரோஹிணி 2ஆம் பாதத்துக்கு வந்துருச்சு. அதாவது 14 டிகிரி 10 மினிட்ஸ் 48 செகண்டுக்கு அது தாண்டிருச்சு. அப்ப கேதுவை கடந்து வந்துட்டதுனால என்ன இருந்தாலும் அந்த ராசிக்குள்ளேயே கேது இருக்கு இல்லையா. மாத்ரு காரகனான சந்திரன் உச்சம் பெற்ற வீட்டிலேயே சுக்கிரனை போல வேலை செய்யற மாதிரி அந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு சுக்கிரனான அவங்க கணவரை கெடுத்துருச்சா? கணவர் இறந்துட்டார்ல, அந்த துக்கத்துல இருக்காங்களா இல்லையா? அம்மாவுக்கு கணவர் யாரு? அந்த கிரகண பீடைக்குள்ளேயே அவரும் மாட்டியிருக்காருல்ல சுக்கிரனும். அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துலயே அந்த சுக்கிரனும் இருக்கா. அப்ப எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க திருக்கணித கணிப்பு. நான் அதைத்தான் சொல்றேன்ல, அம்மா ஏன் இருக்காங்கன்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டேனே. துக்கம், அவங்க மனதால கணவனை நினைத்து துக்கத்துல இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க இருந்தும் இதா வாழ்ற மாதிரி தானே, இல்லாம இருக்கிற மாதிரி தானே. ஒரு கணவன் இல்லைனாலே மனைவிக்கு அது அப்படித்தானே. அதனாலதானே அதை நம்ம இதுல ரொம்ப இதா சொல்றாங்க. அந்த காலத்துல கணவன் இல்லைன்னா மனைவியே இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து போனாங்கன்னா கதை கேட்கிறோம்ல. அது நம்ம போய் பார்க்கல, அதுல எழுதியிருக்கு இதுல எழுதியிருக்குன்னு பேசுறாங்கல்ல. அப்ப இருக்கிறவங்க அந்த வருத்தப்படுறவங்கள நிறைய பேரை நம்ம பாக்குறோமே. அதனால அவங்க வருத்தம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இருந்தும் நடைபெணமா இருக்காங்கன்றதுதான் அர்த்தம். அதுக்கு உயிர் இருக்கு ஆனா இல்லைன்ன மாதிரி தான் சொல்றேன். அது இல்லைன்னு நான் கரெக்டா சொல்லல. இல்ல நான் எப்பவுமே இல்லைன்னு ஷார்ட்டா அப்படி சொல்ல மாட்டேன், இருக்காங்களான்னு கேட்பேன். அது அவங்க வழி பற்றக்கூடாதுல்ல, வருத்தப்பற்றக்கூடாது. சார் ஒரு பையன்கிட்ட அவங்க அப்பா 100 வயசு, ஒரு 6 மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு. அந்த பையனை பார்த்து நம்ம கேட்கலாம், அவர் எப்ப போவாருன்னு கேட்டு வந்திருக்கீங்களா, இத்தனாம் தேதி போவாருன்னு சொல்லலாம். அவரு தான் வீட்டுக்கே ஒரு பெரிய இதா இருக்காரு, அவரை போய் அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு இள வயசு 93ல பிறந்திருக்கீங்க, உங்க தகப்பனாருக்கும் இளம் வயசு தானே. அதை சொல்றது சங்கடமா இருக்கு. அதனால நீங்க உங்க வாயால சொல்லிடலாம், உண்மை என்னவோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தா ஏன்னு காரணம் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு முடிச்சிட்டீங்க, அப்புறம் ஏன் அதை போய் ஆராய்ச்சி பண்ணணும்? இறந்தவங்களை எதனால இறந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதுனால ஏதாவது பயன் இருக்கா? அது 2வது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் வருஷா வருஷம் தவறாம செஞ்சுக்கிற வேண்டியதுதான். சார் நான் அதைத்தான் சொல்ல வர்றேன், பதில் சொல்ல விடுங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு லக்னாதிபதி குரு, ஜீவனாதிபதியும் குரு. அந்த ஜீவனாதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்தாலும் 8ல இருக்காரு. ஆனா மறைந்த புதன் உயர்ந்த செல்வம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்திற்கு பின்னர் நல்ல வளத்தோட இருப்பீங்கன்றத இது மூலமா புரிஞ்சுக்கலாம்.
சரி, இப்போ உங்களுக்கு உத்தியோகம் ஏன் இல்லைன்றதுக்கு காரணம் பாக்யஸ்தானத்துல ராகு உச்சமா இருக்கு, பாக்யாதிபதி அஸ்தமனமா இருக்கு. அதாவது செவ்வாய் வலுவிழந்து போயிட்டாரு. சூரியன் பாருங்க, சூரியன் அஸ்தமனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைகிறது. பூமிக்கு இந்த செவ்வாய் மறைஞ்சிருது. பொதுவா மற்ற கிரகங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனுக்கு 10 டிகிரிக்குள்ள இல்ல சில பேர் 5 டிகிரிக்குள்ளன்னு கருத்து வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா அஸ்தங்கதம்னு சொல்லுவாங்க. அஸ்தங்கதம்ன்றது வேற, அது பஸ்பமாக்கிறது. சூரியனுடைய பவர் கூடி மற்ற கிரகங்கள்லாம் பலமிழந்து போயிடுறது. அஸ்தமனம்ன்றது அந்த கிரகமே நம்ம ஜென்மத்துக்கு கண்ணுக்கு புலப்படல பிறந்த அன்னைக்குன்னு அர்த்தம். அப்ப வலு இருக்காதுல்ல, அதான் பாயிண்ட். இடத்துல ராகு உச்சமாயி அவன் கொடுத்த பலாபலன், முக்கியமான பலாபலன் என்னன்னா, தகப்பனார காவு வாங்கிட்டேன், அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு தாமதத்தை கொடுக்குறேன். சோ இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தசையில நடக்கும். குரு தசை உங்களுக்கு 2025 ஆரம்பிக்குது. 2025 அக்டோபர் 14 ஸ்டார்ட் ஆகுது. 14 அக்டோபர் 2025 உங்களுக்கு அன்னைக்கு முடிஞ்சு ராகு தசை செவ்வாய் பக்தி முடியுது. கரெக்டா பாக்யாதிபதி தசையும் பாக்யாதிபதி புக்தி பாக்யஸ்தானத்துல நின்ன கிரகமான ராகுவோட தசை. அதனால அந்த ராகு உச்சமா இருக்கிறதுனால அவனுடைய பலம் பொருந்திய இதனால உங்களுக்கு ஒரே, அதாவது ஒரு வேலை கிடைச்சி நீங்க இப்போ ஒரு வேலையில இருந்தா கூட அதுல நிம்மதி இருக்காது. ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்துகிட்டே இருக்கும், மனசு ஒரு சஞ்சலமா இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே குருதசை ஆரம்பிச்ச உடனே உங்க வாழ்க்கை பொற்காலம் ஆகிறது. குருதசையில போக போக நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். அதான் உச்சமான பலன் எல்லாம் நெகட்டிவ்ல கொடுத்துட்டாரு. சார், குரு தசை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இப்ப நீங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன மாதிரி வேலை? இல்ல ராகு சூரியன் செவ்வாய் பூரா ஒளி கிரகங்களா இருக்கு. ராகுவுக்கு பொதுவா வாட்சி கடை தொழில், இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமானது. சில பேருக்கு ஜோசியம் கூட சொல்லுவாங்க, அது புதன் வீட்டுல இருந்தா. அந்த மாதிரி சில கிரகங்களோட அமைப்பை வச்சு சொல்றது. இது என்னன்னா, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல அந்த வீடு, அந்த 9ஆம் வீடு 19 பரல் வாங்கியிருக்கு, அஷ்டவர்க்க பரல்ல. பொதுவா ராகு கேதுக்களுக்கு பரல் கணக்கு, ராகு கேதுக்களுக்கு பரல் கணக்கு பார்க்க கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்கு. ஏன்னா 7 கிரகங்களுக்கு தான் அது பேரே அஷ்டவர்க்க பரல் தான். 7 கிரகங்கள் ஒரு லக்னம், அதுக்கு தான் பரல் கணக்கு பார்ப்பாங்க. எனவே அந்த ராகு நின்ன வீட்டுக்கு அதிபதிக்கு 19 பரல் இருந்தாலும் கூட அது பரல் கம்மி. ஒரு பொதுவா இந்த ராசிக்கெல்லாம் ஒரு 25 பரலுக்கு மேல இருக்கணும். ஆனா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு 31 பரல் இருக்கு. அதனால உத்தியோகம் எப்படியாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம் மாதிரி எதையாவது ஒரு வாழ்க்கையில சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுல ஒன்றும் இதே நடக்காது. வேலை இல்லாம வெட்டியா இருந்தேன் அப்படின்னு பல காலம் சொல்ல முடியாது.
ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது காரணம் உங்க சுற்றுச்சூழல், உங்க குடும்ப சூழலும் அப்படி அமைஞ்சிருக்கும். நீங்க தான் பொறுப்புல இருப்பீங்க. உங்களுக்கு மூத்தவரா இருந்தா கூட அவருக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, நீங்க தான் பொறுப்பா இருப்பீங்க. சரி 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 சரி. ஆல் தி பெஸ்ட். நம்ம தொடர்வோம் திரும்ப. என்னங்க சொல்லுங்க. சரி சரி. அது நல்லா படிச்சு தான் இருக்கும். படிச்ச பொண்ணுதான் சொந்தத்துல அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் 7 வந்து லக்னாதிபதியோட புதன் சேர்ந்திருக்கான். சுக்கிரன் வீட்டுல இருக்கான். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கான். அதனால கண்டிப்பா சொந்தத்துல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்நியத்துல முடிக்கணும்னா ராகு சம்பந்தப்பட்டிருக்கணும், இல்ல வேற சில கிரகங்கள் சம்பந்தப்பட்டா அந்நியத்துல முடிப்பாங்க. இல்லங்க, நீங்க 9ஆம் இடத்தையே வச்சு 7ஆம் இடத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொல்றீங்களோ? இருக்கலாம். அந்நியம்னா தூரத்து உறவா கூட இருக்கலாம்ல. ஆனா 7 லக்னாதிபதி சேர்ந்திருக்கான், குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு இருக்கிறதுனால, தவிர அந்த 7 கிரகம் வந்து உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கூட அப்படி சொல்லியிருப்பாங்க. ராகு வந்து விசாகத்துல தானே இருக்கு. இது குரு வந்து சுவாதி நட்சத்திரத்திலையும் ராகு அனுஷ நட்சத்திரத்திலையும் இருக்கு. இப்ப குரு வந்து சுவாதியில இருக்கிறதுனால கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா புதனை வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆமா, புதன் குரு சாரம், லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்காருல 7 அதே மாதிரி சுக்கிரனும் குரு சாரம் வாங்கியிருக்காரு, புதனும் குரு சாரம் தான் வாங்கியிருக்காரு. அப்ப குருன்னா யாரு? லக்னாதிபதி. ஜீவனாதிபதியும் அவர் தான். அவர் தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு புதனை. எனவே கட்டாயமா என்னுடைய கருத்து, உங்களுக்கு சொந்தத்துல தான் முடியும். லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அது நிறைவேறது கஷ்டம் சார். அதை மறந்துருங்க. இல்ல, பண்ணினாலும் அதை மறந்துருங்க. அதுதான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல காதல் திருமணம்னா அவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதான் முக்கியம். நன்றி, மிக்க நன்றி அரவிந்த், மிக்க நன்றி அரவிந்த். நீங்க சொன்ன அந்த கருட புராணத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி. சூரிய பிரகாஷ் வந்து கேட்டிருக்காரு. அப்புறம் சுரேஷ்ன்றவர் டைம் வந்து, அதாவது 7/9/1986, டைம் வந்து 4:24 PM, பிளேஸ் வந்து தேனி. அவருக்கும் அடுத்த வாரம் பதில் சொல்றேன். சுரேஷ் மகர லக்னம், சனி 11, அதாவது மகர லக்னம் சனி 11, சனி திசை எப்படி இருக்கும்? மகர லக்னம், லக்னாதிபதி திசை 11 இருக்கு. பொதுவாகவே கோச்சாரத்திலே என்ன சொல்லுவோம்? சனிய 3, 6, 11 சனி நின்னா, அல்லது செவ்வாய் நின்னா, அல்லது ராகு நின்னா, கேது நின்னா, சூரியன் நின்னா, இந்த மாதிரி இயற்கையிலேயே தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி, இந்த கிரகங்கள்லாம் 3, 6, 11 நின்னா நற்பலனை தரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் வந்து, அந்த லக்னம் வந்து சரலக்னம். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்னு பேரு.
அதனால நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சனி திசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருந்தா சில பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். மூத்த சகோதரர் இருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானமா இருக்கிறதுனால லாபத்தை தான் கொடுக்கும். 2 கூடையவன் 11ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் இது. அதாவது லக்னாதிபதியும் சனிதான். அந்த லக்னாதிபதியே 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபதி. அந்த 2 கூடையவனும் லக்னாதிபதியுமான சனி 11ஆம் வீட்டுல செவ்வாய் வீட்டுல இருக்காரு. அங்க பகை. ஒருவேளை அந்த பாதகஸ்தானத்துல கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு கூட இருக்கும். சனி திசை உங்களுக்கு போக போக பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பலனே தரும் இருக்கான். அதனால போக போக ரொம்ப நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதனால அவர் சுரேஷ் ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய வினோத்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 20/3/1996, டைம் 1:45 PM, பிளேஸ் மதுரை. ஸோ வினோத்குமார், உங்களுக்கும் நான் அடுத்த லைவ்லையோ அல்லது ஒரு ப்ரோக்ராமாகவே உங்களுக்கெல்லாம் பலன்களை சொல்லி நான் இது பண்ணிடுறேன். இதை நீங்கள் வெறுமனே அந்த குறிப்பை மட்டும் கொடுத்துருக்கீங்க. கேள்வி ஃபியூச்சர் ஒர்க் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூரிய பிரகாஷ், மன்னிக்கவும். நான் இந்த ப்ரோக்ராமை சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுவோன்னு போட்டேன். ஒரே ஒரு தட்டை மட்டும் பேசிக்குவோம் அப்படின்ட்டு. அது இந்த அளவுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. நான் அடுத்த முறை ப்ரிப்பேர்டாக நான் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு கூட வரேன். கேள்வி என்ன, ஜாதகம் என்ன, அல்லது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, பேர் எல்லாத்தையும் அனுப்புங்க. எதிர்காலத்தில் என்ன தொழில் செய்யலாம் சொல்லுங்க. அவரே தான் கேட்டிருக்காரு. இப்போ பேசினவரே அவர் அருள் ஜோதி அரவிந்த் கே அப்படின்னு அவர் பேர். ரொம்ப நன்றி அனைவருக்கும். அடுத்த லைவில் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் குறைபாடு இருக்கும். குரல்கள் உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. எனவே அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த சண்டே இதோட கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.